ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாங் டேக் அப்புறம் ஒரு லாங் வீடியோ தான். பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல டேஸ்டியான தக்காளி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு 7 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லி, அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இது வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நீங்களே அது ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்பதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படி வந்தாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கும் போதே அரிசி போட்டுக்கோங்க. அரிசி நான் வடிக்க போறேன் அப்படிங்கிறதுனால அளவில்லாம போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஷர் பண்ண போறோன்றதுனால கிளாஸ்ல அளந்து போட்டுக்கிட்டேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி தான். பார்த்தீங்களா, பார்க்கவே செம்ம டெம்டிங்கா இருக்குல்ல. உண்மையுமே டேஸ்ட் அல்டிமேட் தான். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் உருளைக்கிழங்கு தான். அடிப்பொலி, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை.